நீங்கள் ஒரு ஊருக்குள்ள இல்லை. அதே தான் அரசு அலுவலகங்களிலும் நம்பாளுங்கிற வழக்கு இருக்கு. நான் நம்பாளுங்கிற ஒரு கதையை எழுதியிருக்கேன். அரசியல் கட்சிக்குள் இந்த நம்பாள் என்பது எப்படி செயல்படுகிறது, உயர் அதிகாரிகள் மத்தியில் இந்த நம்பாள் என்ற சொல் எவ்வாறு புழக்கத்தில் இருக்கு, அது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு போவோம். நீங்க ஜாதி இல்லை, நகர்ப்புறங்கள்ல ஜாதியா இல்லை, கிராமப்புறங்கள் தான் ஜாதி இருக்கு, காலனி இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப சென்னையில வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள்ல மேட்ரிமோனியல்னு ஒரு பகுதி வருதா? அதுல பாத்தீங்களா? உங்க சமூகம் ரொம்ப படிச்ச டாக்டரா இருக்கிற, ஐஏஎஸ்ஆ இருக்க, ஐபிஎஸ்ஆ இருக்கிற, அமெரிக்காவில் படிச்ச 100% மார்க் வாங்கினவங்க தான் இவங்க எல்லாம் இல்லையா? இவங்க மனசுல எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறதுக்காக ஆதாரம் வந்து உங்களுடைய மேட்ரிமோனியல் பார்த்தாலே தெரியும். நீங்க எப்படிப்பட்ட சமூகத்துல வாழ்றீங்க, நீங்க உங்களுடைய மனநிலை என்ன, உங்களுடைய நடவடிக்கை என்ன நிரூபிக்கும். ஆகவே சட்டத்தின் மூலமாக சில விஷயங்களை தீர்க்க முடியும். மன மாற்றத்தின் மூலமாக, சமூக மாற்றத்தின் மூலமாக சில தீர்வுகளை நம்ம எட்ட முடியும். காலனி என்ற சொல் ஆவணங்களில் நீக்கப்படுவது, சட்டத்தின் வழியாக செய்யப்படுவது. காலனி என்ற சொல் உங்க மனதில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை மன மாற்றத்தின் மூலமா தீர்க்க முடியும்.